அன்பானவர்களே, இன்று நாம் கிறிஸ்தவ விசுவாசத்தின் மிக அடிப்படையான தேவனின் குணாதிசயங்களில் ஒன்றான தேவன் ஆவியாயிருக்கிறார் என்கிற சத்தியத்தின் 4 அடிப்படை சத்தியங்களை தியானிக்கப் போகிறோம். யோவான் 4:24 இயேசு கிறிஸ்து கூறுகிறார், தேவன் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று. தேவன் ஆவியாக என்பது வெறும் விளக்கம் அல்ல, அது நாம் அவரை எப்படி தொழுது கொள்ள வேண்டும் என்பதற்கான கட்டளை. 1. உருவமற்ற மேன்மை. முதலாவதாக, தேவன் ஆவியாக இருக்கிறார் என்றால் அவருக்கு நம்மை போன்ற சதை, இரத்தம் அல்லது உடல் உறுப்புகள் கிடையாது. அவர் பருப்பொருள் அல்ல. மனிதர்கள் நாம் இடத்தால் கட்டப்பட்டவர்கள். நான் இங்கே இருந்தால் உங்களோடு இருக்க முடியாது. ஆனால் தேவன் ஆவியாக இருப்பதால் அவர் எந்த எல்லைக்கும் உட்படாதவர். அவருக்கு உடல் இல்லாததால் அவர் ஒருபோதும் பலவீனமடைவதில்லை. அவருக்கு முதுமை கிடையாது. அவருக்கு அழிவு கிடையாது. அவர் மாறாதவர். நாம் நித்தியமானவர் என்று சொல்லும்போது அவர் காலத்திற்கும் இடத்திற்கும் அப்பாற்பட்ட ஒரு தூய ஆவியாக இருக்கிறார் என்பதையே குறிக்கிறோம். இரண்டாவதாக, அவர் ஆவியாக இருப்பதால் அவர் எங்கும் நிறைந்திருக்கிறார். பியூரிட்டன்கள் இதை சர்வ வியாபகம் என்பார்கள். ஒரு பாத்திரத்திற்குள் இருக்கும் நீர் போல அவர் உலகிற்குள் இல்லை. மாறாக, கடல் நீருக்குள் மூழ்கியிருக்கும் ஒரு பஞ்சு போல உலகம் முழுவதும் தேவனுக்குள் இருக்கிறது. நீங்கள் ஒரு அந்தரங்கமான அறையில் இருந்தாலும் அல்லது எவரும் இல்லாத வனாந்தரத்தில் இருந்தாலும் அங்கே தேவன் இருக்கிறார். உங்கள் கண்களுக்கு அவர் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் ஒரு ஆவியாக அவர் உங்கள் சுவாசத்தை விட நெருக்கமாக இருக்கிறார். மூன்றாவதாக, அவர் ஆவியாக இருப்பதால் அவர் உங்கள் புறம்பான தோற்றத்தை பார்ப்பதில்லை. மனிதர்களாகிய நாம் ஒருவருடைய முகத்தை பார்த்து எடை போடுகிறோம். ஆனால் ஆவியாயிருக்கிற தேவனோ உங்கள் ஆவியை பார்க்கிறார். சார்னாக் கூறுகிறார், நீங்கள் வாயை திறக்காமல் உங்கள் இருதயத்திற்குள் நினைக்கும் ஒரு மெல்லிய எண்ணம் கூட தேவனுடைய காதுகளில் ஒரு இடி முழக்கத்தைப் போல தெளிவாக கேட்கும். ஏனெனில் ஆவிக்கு ஆவி மறைபொருள் அல்ல. இறுதியாக, அவர் ஆவியாக இருப்பதால் அவர் உங்களிடமிருந்து எதை எதிர்பார்க்கிறார்? சடங்குகளையா? இல்லை. பலிகளையா? இல்லை. உடல் சார்ந்த சடங்குகள் மட்டும் ஒருபோதும் உண்மையான வழிபாடு ஆகாது. உங்கள் சரீரம் சபையில் இருந்தும் உங்கள் மனம் உலக காரியங்களில் அலைபாய்ந்தால் அங்கே வழிபாடு இல்லை. ஆவியாயிருக்கிற தேவனை நம்முடைய ஆவியினால் முழு இருதயத்தோடு உண்மையோடு மட்டுமே தொழுது கொள்ள முடியும். பிரியமானவர்களே, நாம் விசுவாசிக்கும் தேவன் அத்தனை பெரியவர். அவர் உங்கள் பலவீனமான உடலில் குடியிருக்கும் ஆத்துமாவை அறிந்திருக்கிறார். அந்த ஆவியான தேவனை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள நம்மை ஒப்புக் கொடுப்போம்.